காளஹஸ்தியில் ஸ்ரீ காளஹஸ்தி இந்த ஊரில் 2 குளங்கள் இருக்கிறது. இது தெற்கே இருக்கக்கூடிய மேற்கே இருக்கக்கூடிய சூரிய உதயம் வெளியே தெரிகிறது. மேற்கே இருக்கக்கூடிய குளம், அதுபோல மற்றொரு குளம் கிழக்கே இருக்கிறது. இங்கே வரும்பொழுதெல்லாம் இந்த இடம் வந்து பார்த்துவிட்டு போவது வழக்கம். இங்கே தினமும் நடைப்பயிற்சி செய்கிறார்கள், பார்க்கலாம். அந்த கிழக்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் பார்த்தால் பல சிலைகளை உடைந்து போன, ஆங்காங்கே கை போனது, கால் போனது, அதுபோல சிற்பங்களை அங்கே வைத்துள்ளார்கள். அதையெல்லாம் நான் படம் எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிட்டுள்ளேன். நேற்று மதியம் காளஹஸ்திக்கு வந்தேன். இரவில் திரு காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அதை நன்கு பார்த்துவிட்டு அந்த சிற்பங்களை எல்லாம் ரசித்துவிட்டு இன்று காலை நடைப்பயிற்சி வரும்பொழுதே ஒரு கடையிலே கடையில் காஃபி குடித்துவிட்டு இப்பொழுது இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன். பலர் உடற்பயிற்சி செய்கிறார்கள், சிலர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். அடுத்த குளத்திற்கு சென்று அங்கிருந்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும். ஒரு முறை சுற்றி வந்து விட்டேன். இது 2வது முறை. ஒரு 50 மீட்டர் தொலைவு இருக்கும். ஒரு முறை சுற்றி வந்தால் 200 மீட்டர் இருக்கும். நான் இது மழை தண்ணீர் தான். நான் உள்ளே செல்வதற்கோ குளிப்பதற்கோ சுத்தமாக இல்லை, யாரும் குளிப்பதும் இல்லை. அது தடை செய்துள்ளார்கள் உள்ளே செல்வதற்கு. இங்கே வந்து சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது நான் வந்ததற்காகத்தான் இதை பதிவு செய்கிறேன். பெரிய கட்டிடங்கள் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் மலையிலிருந்து உடைத்து எடுத்த கிரானைட்கள் தான். ஒருவர் காலை ஆட்டிக்கொண்டிருக்கிறார். அவர் காஞ்சிபுரம் செல்வாரா என்று தெரியவில்லை. ஏனென்றால் காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டி பிழைத்து கொள்ளலாம் என்ற ஒரு வழக்கு உள்ளது. காலாட்டுதல் என்பது தறி, கைத்தறி, அந்த தறியை நெய்வது தான். ஆனால் யாரோ ஒருவர் இப்போ பார்த்தது போல காலை ஆட்டிக்கொண்டு இருக்கிறார். நான் இது வந்ததற்காக இதை பதிவு செய்து, இந்த காலை பதிவை இதை நான் நிறைவு செய்து இந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறேன். சுற்றி மரங்கள் இருக்கிறது. இன்னொரு குளத்தில் நாகப்பழம் கிடைக்கும். அதிகமான நாகப்பழங்கள் கீழே விழும். இங்கே அமர்வதற்காக இருக்கைகள் இருக்கிறது. எல்லாம் சிமெண்ட் இருக்கைகள் தான் சுற்றி.
மாட்டுக்கு போகலாம்.